மேம்பட்ட உடல் பாதுகாப்பு குறிப்பிட்ட எதுவும் இல்லையா? நடைப்பயணம் உங்கள் சுற்றுப்புறத்தில் ஏற்படும் மாற்றங்கள் உங்களை உங்கள் குடும்பத்தை நடைபயிற்சி சைக்கிள் ஓட்டுவதை கருத்தில் கொண்டு ஊக்குவிக்கவும். பாதுகாப்பான உட்கட்டமைப்பு அமைப்பு இருக்கா? இதர போக்குவரத்து மேம்பட்ட பாதுகாப்பு உடல் பாதுகாப்பு அப்படிலாம் நீங்கள் போகும்போது இதில் என்னெல்லாம் யூஸ் பண்ணுவீங்களோ எல்லாமே திங்க் பண்ணலாம். காரு பஸ் எல்லாமே என்னெல்லாம் யூஸ் பிரச்சனையும் இல்லாமல் வர முடியுமா? ஏரியாவிலேருந்து நீங்கள் வெளியே போக இதெல்லாம் அதிகமாக பயன்படுத்துறீங்கன்னு வரிசை 1 2 1 2 3 நீங்கள் வெளியே 1 2 3 போகணும். இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் 1 2 3 நீங்கள். இப்போ உங்கள் பகுதியில் குடிமை பிரச்சனைனா ஆப்ஷன் பண்ணுற அன்றாட பயன்படுத்த குடிநீர் லைட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இதெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது, மீண்டும் மீண்டும் வருது அப்படின்னு கேட்டோம். இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா குடிநீர் தட்டுப்பாடு, அடிக்கடி திறந்த அல்லது நிரம்பி வெளியும் வடிகால்கள் இந்த தண்ணி இருக்கா? வெள்ளை காலங்களில் தண்ணி அடிக்குமா? இது பயணம் பயணம் செய்ய வேண்டாம். லைட் ஸ்ட்ரீட் லைட்ல நல்லா தெரியுமா? உடைந்து காலாமல் நடைபாதைகள்லாம் நீட்டாக இருக்கா இல்லை உடஞ்சிருக்கு? மின்சாரம் நீ அவங்க கரெக்டாக இருக்கா கட்டுறாங்களா? அதிக வெப்பமானது தண்ணி இடங்கள் ஏதாவது உங்கள் ஏரியாவில் இருக்கா? காய்கறி வாங்குறதுக்காக நடந்து போவோம். உங்கள் சுற்றுப்புறத்தில் எந்த பகுதிகளில் பயன்படுத்துவது பாதுகாப்பற்றதாகவோ சங்கடமாகவோ நடந்து போவது பார்த்து போகிறது கஷ்டமா இருக்கா? இதெல்லாம் இருந்தால் அடுத்து கமர்ஷியல் மார்க்கெட் சைடு போகிறது கஷ்டமாக இருக்கா? வேலைக்கு போகிற இடத்துல கஷ்டமாக இருக்கா? இதில் எந்த பின்கோட் நம்பர் கேள்விப்பட்டேன் சார். உங்கள் வீட்டிலிருந்து பொது போக்குவரத்தை எளிதாக எதெல்லாம் உதவுது? ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொல்லுவீங்க. பஸ் நிறுத்தங்கள், ஆட்டோ, அதை டிக்கெட் சார். இது வந்து தொழிலாளர்களுக்கு அவர்களின் பணிக்கு முன்னும் பின்னும் ஆதரவளிக்க பணியிடங்களுக்கு அதிகரிக்க என்ன வகையான வீட்டு வசதி ஓய்வீடுகள் வழங்கப்பட வேண்டும்? வீட்டில் வந்து வேலைக்கு கூலி வேலைக்கெல்லாம் போகிறாங்களே, அவங்களுக்கு என்ன மாதிரி வசதிகள் அந்த வேலைக்கு போகிற இடத்துல வேணும்? குறுகிய கால விடுமுறை என்பது தங்குமிடம், மூடப்பட்ட இருக்கைகள் என்பது தங்குமிடங்கள், உட்காரக்கு இடம் இந்த மாதிரி வேணுமா? உங்க வீட்ல இருந்து பஸ் நிறைய பேசலாம். நிறைய பேசலாம். 15 நிமிஷத்துக்கு மேல அது இப்போ பேசும்போது சொல்லுங்க சரியா? இது வந்து நீங்கள் வாடகைக்கு வசிக்கிறீங்க. வாடகைக்கு இந்த பகுதியில் உள்ள பெரும்பாலான மக்களுக்கு வாடகை பொதுவாக மலிவிலை கிடைக்குமா? கிடைக்குமா? கம்மி விலையே அதிகமாக இருக்குது. இப்போ நீங்க வந்து நடந்து போறேன், பஸ்ல போறீங்க, ஆட்டோலாம் போறீங்க, சைக்கிளில் போறீங்கன்னா உங்கள் வீட்டில் உள்ள உறுப்பினர்கள் பயன்படுத்துவது முக்கிய போக்குவரத்து முறைகள் யாவை? அவற்றை பயன்படுத்தும் விஷயம் இதெல்லாம் நீங்கள் வீட்டில் பக்கத்தில் போகிறது எதெல்லாம் பயன்படுத்துவீங்க? நடந்து போகிறீங்களா, சைக்கிளா, டூ வீலரா, அதிகமாக இதில் இருக்கிறத விட உங்களுக்கு இன்னும் நிறைய வேணும் அப்படின்னா என்னெல்லாம் வேணும்? ஓகேவா? அடுத்து வேறு இதில் போகிறீங்க ஆட்டோ பஸ்ஸில் தான் நிறைய போவீங்க. ஆனால் பஸ் பத்தலைன்னா கூட பஸ் ஸ்டிக் பண்ணுவோம். வீட்டுக்கு பக்கத்தில் வீட்டு ஏரியாவில்
நீங்கள் ஆட்டோவில் போகிறேன் நடந்து போகிறேன்னு சொல்கிறீங்க இல்லையா? அப்படி போகும்போது போயிட்டு அவங்களுக்கு வந்து 20 நிமிஷம் 1 நிமிஷம் ஆகுது. ஆனால் அது வந்து எனக்கு இதெல்லாம் இருந்தால் எனக்கு போயிட்டு வரதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னா இதெல்லாம் வேணும் இருக்கு. ஆனால் உங்களுக்கு இதை தவிர வேறு ஏதாவது வேணுமா? அது பக்கத்தில் ஏதாவது பிரச்சனை வந்து இது ஏரியாஸ் பஸ் மட்டும் போதுமா? வேறு எதுவும் வேணுமா உங்களுக்கு? உங்கள் ஏரியா சுற்றுப்புறத்தில் ஏற்படும் மாற்றங்கள் உங்களை நடைபயிற்சி சைக்கிள் ஓட்டுவதை கருத்தில் கொள்ள எதெல்லாம் ஊக்குவிக்கும் கேட்டோம். பாதுகாப்பான உட்கட்டமைப்பு வசதிகள் அதுக்கடுத்து பாதுகாப்பு நடத்தை மேம்பட்ட உடல் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எதனால தான் நீங்கள் அந்த ஏரியாவுக்கோ அந்த தெருக்கோ அனுப்ப மாட்டேங்குதுன்னா எத்தனை நாளும் சரி போக்குவரத்து ஒரு சுற்றுப்புறத்தில் ஏற்படும் மாற்றங்கள் உங்களை அல்லது உங்கள் குடும்பத்தை நடைபயிற்சி சைக்கிள் ஓட்டுவதை கருத்தில் கொள்ள ஊக்குவிக்குமா? என்னென்ன ஊக்குவிக்கும் அப்படின்னா பாதுகாப்பான உட்கட்டமைப்பு குறிப்பிட்ட மிதிவண்டி தடங்கள் பயன்படுத்துவதை நடைபெறாது. அந்த சைக்கிள் மட்டும் போதும். நடக்கிறதுக்கு வர்றதில் அதில் வரமாட்டாங்க. அது ஊக்குவிக்குமான்னு கேட்டேன். சைக்கிள் ஓட்டுறவங்களுக்கு ரோடு இல்லாமல் அந்த சைக்கிள் பாதை மட்டும் தனியாக இருக்குது நம்மளுக்கு அப்படின்னு தெரியும். நல்லதான் கேட்குறீங்க. எப்படி கன்ஃபியூஸ் ரெக்கார்டிங் கேட்கணும். இது எதுவுமே இல்லையா? இல்லை இந்த மாதிரி ரீசன்னாலும் உங்கள் குழந்தைங்கள இல்லை பெரியவங்க ஏதாவது ஒரு ஏரியாவுக்கு போக விடாமல் சொல்லியிருக்கோம். எல்லா ஏரியாவுக்கும் போவாங்க, எதுவும் பிரச்சனையும் இல்லை. பெரியவங்க கேள்வி, நீங்கள் வாடகைக்கு வச்சுக்கிறீர்களா? வாடகைக்காக இருக்குங்க டிக்கெட்டுங்க. இந்த பகுதியில் உள்ள பெரும்பாலான மக்களுக்கு வாடகை பொதுவாக மலிவு விலையில் கிடைக்கும். கைவிடுவதும் அதிகமாக இருக்குது. பஸ் ஸ்டாண்டுன்னு இல்லை, பஸ் ஸ்டாண்டு, மெட்ரோ, ரயில்வே ஸ்டேஷன் எதுவாக இருந்தாலும் நீங்கள் நடந்து போகிறதுக்கு தூரமாக இருக்கும்போது இதெல்லாம் இருந்தால் நான் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னா இந்த ஷேர் அது தவிர்த்து அதெல்லாம் இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் இருக்கோ ஏறி போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் நடந்து போகும்போது இதெல்லாம் நடந்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா டிக்கெட்டுங்க சார். டிக்கெட் சொன்னால் நீங்கள் அடிச்சுட்டு வந்துருக்கீங்களா? உங்கள் பகுதியில்
குடிமை பிரச்சனைகள் மீண்டும் மீண்டும் குடிமை பிரச்சனைகள்லாம் தொழில் கழிவு பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கான்னு மோசமான